வெறும் தள்ளு வண்டியில ஆரம்பிச்சு 23 வீட்டுக்கு ஓனர், 150க்கும் மேற்பட்ட கார்களுக்கு ஓனரான ஒருத்தரை பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஊர் சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ச்செல்வன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருங்க. அவர் ஃபர்ஸ்ட் டு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. இவர் வந்து அவங்க பெரியமா வீட்டுல இருந்து தான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போகும்போது இவங்க வீட்டுல பினான்சியலா ப்ராப்ளம் இருந்ததுனால இவர் வந்து அவங்க படிக்க நிப்பாட்டுறாருங்க. நிப்பாட்டிட்டு ஒரு டீ கடைக்கு வேலைக்கு போறாரு. டீ கடைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அவருக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்குதுங்க. விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது அவங்க ரிலேஷன்ஸ், அவங்க பெரியப்பா பசங்க எல்லாம் வந்து இவங்க டீ குடிச்சிட்டு வச்சுட்டு அந்த கிளாஸ் ஒரு கழுவுறத பார்த்து இவருக்கு வந்து ஒரு ஒரு மன உடைச்சலா இருந்திருக்குங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம வந்து எதலமா பாக்குறாங்க, அவங்க டீ குடிச்சிட்டு நம்ம அவங்கள கிளாஸ கழுவி வைக்கிறதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு அவமானமா இருந்திருக்கேன். அதனால அவர் என்ன பண்றாரு, வெளியூர் போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சென்னை கிளம்பி போறாருங்க. சென்னைக்கு போகும்போது அவர்கிட்ட ஒத்த பைசா கூட இல்லைங்க. ஒரு எம்டி மேனா தான் இங்க வந்து சென்னை கிளம்புறாருங்க. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மூட்டை தூக்கி பொழைக்கிறாரு, கூலி வேலை செஞ்சு பொழைக்கிறாரு. சின்ன பையனா இருக்காங்க, மூட்டை தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வியா கேட்டிருக்காங்க. அவர் வந்து சின்ன சின்ன மூட்டைகள், இந்த கீரை மூட்டைகள், இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன மூட்டைகள் எல்லாம் தூக்கிட்டு இருந்திருக்காருங்க. அந்த மூட்டை தூக்குறதெல்லாம் விட்டுட்டு இந்த சாப்பாட்டுக்கு செலவாகுதே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹோட்டலுக்கே வேலைக்கு போயிருவோம், நம்ம மறுபடியும் ஹோட்டலுக்கே வேலை போயிடும், சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரீயா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி திரும்பி ஹோட்டலுக்கு வேலைக்கு போவாரு. ஹோட்டலுக்கு வேலைக்கு போனா அங்க வந்து பாத்தீங்கன்னா பிளேட் கழுவ விடுறாங்க. அவரை பிளேட் கழுவ விட்டு அவருக்கு காலில் வந்து சேத்து புண்ணு இந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்குது. அங்க வந்து அந்த யூஸ் பண்ற பவுடர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இவருக்கு சேராம வந்துருக்குது. அதனால எல்லா விரலையும் கட் பண்ணி எடுத்து இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. பிளேட் கழுவுற இடத்துல இருந்து இவர் வந்து சப்ளையர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காரு, நல்லா கடினமா உழைச்சிருக்காரு. கடினமா உழைச்சி சப்ளையர் ஆயிருக்காருங்க. சப்ளையர் ஆயிட்டு வெளியே வந்தா எல்லாரையும் பார்க்கலாம், அதுனா ஒரு சின்ன ரூம்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலை இருந்திருக்கு. மறுபடியும் வெளியே வந்து பிசினஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு டிப்ஸ் எல்லாம் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. டிப்ஸ் எல்லாம் வச்சு சேவிங்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து பொதுவா செலவே பண்ண மாட்டாராம், சேவிங்ஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சேவிங்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. செந்தில்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு ஒரு 6000 ரூபாய், இவரு ஒரு 8000 ரூபாய், 2 பேரும் சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. இவ்வளவு அமௌண்ட் வச்சு யோசிச்சிருக்காங்க. சரி நம்ம வந்து ஒரு தள்ளுவண்டி கடை போடுவோம், பிரியாணி கடை போடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒரு பிரியாணி கடை போட்டிருக்காங்க. பிரியாணி கடை வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 1995ல அப்பதான் இன்ட்ரோ ஆயிருக்குங்க. அந்த டைம்ல வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வச்சு நம்ம வந்து வெளியில வண்டி கடை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுவண்டி கடை வச்சு பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி செஞ்சு எல்லாரும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து வர பிசினஸ் மேன்ஸ்க்கு, நிறைய பொலிட்டிஷியன்ஸ்க்கு எல்லாம் வந்து அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சோடனே நீ வந்து ஒரு கடை ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் இவரை வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க. இன்ஸ்பயர் பண்ண உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு, அங்க இருந்து தாம்பரம் வந்திருக்காருங்க. தாம்பரத்துல வந்து ஒரு கடை எடுத்திருக்காரு. இவருக்கு சேவிங்ஸ் பண்ணி சீட்டு போட்டு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேர்த்து வச்சிருக்காரு. 1.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு அந்த 1.5 லட்சம் ரூபாயில வந்து 15,000 கடைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஷாப் ஓபன் பண்றாருங்க. ஃபர்ஸ்ட் பிரியாணி கடை வந்து தாம்பரத்துல ஓபன் பண்றாரு, கடையா ஓபன் பண்றாரு. அப்ப ஷாப் நேம் வந்து என்னன்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஊர் வந்து சேலம், அவங்க அப்பாவோட இன்ஷியல் வந்து RR, அப்ப நம்ம சேலம் RR வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நைட்டு ஒரு 9:30 மணிக்காதான் கடை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நாள் நைட் 9 மணிக்காதாங்க அந்த நேமையே சூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாத ஆளே இருக்காதுங்க. மேக்சிமம் எல்லாத்துக்குமே இந்த சேலம் RR பிரியாணி அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பிரியாணி அப்படின்னாலே சேலம் RR அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து அவருக்கு 5 kgs தான் வந்து பிரியாணி செய்ய கொடுப்பாங்களாம். 5 kgs சிக்கன் தான் கொடுப்பாங்களாம். அந்த சிக்கன் வச்சுதான் அவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் படிப்படியா ஷாப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் 25 to 30 kg வரைக்கும் சிக்கன்ஸ் வாங்க ஆரம்பிச்சாராம். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த தேதியில இவர் வந்து 3000 to 4000க்கு மேல இத்தனை கேஜி சிக்கன் வந்து இப்ப வந்து அவர் சேல் பண்ணிட்டு இருக்காருங்க. 25க்கும் மேற்பட்ட பிரான்ச் வந்து அவர் வச்சிருக்காருங்க. இப்ப வந்து 25க்கும் மேற்பட்ட பிரான்ச் அவர் வந்து இப்ப ஓபன் பண்ணியிருக்காருங்க. 23 வீட்டுக்கு மேல வந்து அவர் வச்சிருக்காரு. 150 காருக்கு மேல வச்சிருக்காருங்க. அவரோட ஓன் ஹவுஸ் மட்டும் பாத்தீங்கன்னா பெரிய லக்ஸரி பங்களா ஹவுஸ் மாதிரி கட்டி வச்சிருக்காரு. ஒரு சின்ன ஒரு 1st ஸ்டாண்டர்ட் to 4th ஸ்டாண்டர்ட் படிச்ச ஒரு பையன் அவ்வளவுதான் படிச்சு அவங்க எஜுகேஷன் எல்லாம் முடிக்கி எந்த பேக்ரவுண்டும் இல்லாம இந்த அளவுக்கு உழைச்சி முன்னேறி இருக்காருங்க. இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில. அந்த தமிழ்ச்செல்வன் தான் வேற யாரும் இல்லைங்க, நம்ம சேலம் RR ஓனரோட பேர் தாங்க தமிழ்ச்செல்வன். இந்த தமிழ்ச்செல்வங்கிறவர் தான் இவ்வளவு பெரிய சின்ன கடையில இருந்து இவ்வளவு பெருசா டெவலப் ஆகி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து ஷாப்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்காருங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ல கூட கோயம்புத்தூர்லயும் அவரோட ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க. சென்னை சில்க்ஸ் பக்கத்துல ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வளர்ச்சி ஆயிருக்காரு. இவரை இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு நாமளும் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வளர்ந்து காட்டணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.